இப்பொழுது நாம் காணொளியில் பார்க்க இருப்பது ராஜயோகம் தரும் திட்டை குரு பகவான் திருக்கோவில். தஞ்சாவூரிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திட்டை திருத்தலம் குரு பகவானுக்கு உகந்த தலமாகும். பிரளய காலத்தில் அழியாமல் இருந்தது மந்திர ஒளிகள் தோன்றிய மகத்தான தலம் என்ற பெருமை இத்தலத்திற்கு உண்டு. இக்கோவிலில் வசிஷ்டேஸ்வரர் என்ற பெயருடன் இறைவன் பக்தர்களுக்கு அருள் புரிந்து வருகிறார். இறைவியின் திருநாமம் மங்களாம்பிகை என்பதாகும். இறைவனுக்கும் இறைவிக்கும் நடுவில் நின்ற நிலையில் குரு பகவான் ராஜகுருவாக வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். இது வேறு எந்த தலத்திலும் காண முடியாத தனிச்சிறப்பாகும். வசிஷ்ட முனிவர் இங்கு வந்து ஆசிரமம் அமைத்து தவம் இருந்து இறைவனை வழிபட்டுள்ளார். ஆதலால் இத்தலம் வசிஷ்டாசிரமம் என்று அழைக்கப்படுகிறது. இத்தலத்தை தென்குடி திட்டை என்றும் அழைக்கின்றார்கள். பஞ்சலிங்க தலம். திட்டை வசிஷ்டேஸ்வரர் கோவிலில் ஒரு பஞ்சலிங்க ஸ்தலமாகவும் விளங்கி வருகிறது. இக்கோவிலின் 4 மூலைகளிலும் 4 லிங்கங்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன. மத்தியில் மூலவர் 5வது லிங்கமாக உள்ளார். பஞ்சபூதங்களுக்கும் உரிய தலமாகவும் இது விளங்குகின்றது. இத்தலத்தில் உள்ள இறைவன் தானே தோன்றியதால் ஸ்வயம்பூதேஸ்வரர் என்றும், வசிஷ்ட மகரிஷி தவமிருந்து வழிபட்டதால் வசிஷ்டேஸ்வரர் என்றும், பசுக்கள் வணங்கி வழிபட்ட தலம் என்பதால் பஞ்சபதீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார். ஆனந்தீஸ்வரர், தேனுபுரீஸ்வரர், ரதபுரீஸ்வரர், நாகநாதர், நாகேஸ்வரர் என்ற பெயர்களும் இத்தல இறைவனுக்கு உண்டு. மங்களம் தரும் மங்களாம்பிகை என்பது இறைவியின் நாமமாக உள்ளது. மகா பிரளய காலத்தில் உலகை காக்க இறைவனிடம் ஓர் ஓடம் ஏறி வந்ததால் இத்தலத்தில் உள்ள இறைவியை லோகநாயகி என்று அழைக்கின்றனர். சகல மங்களங்களையும் தருவதால் மங்களாம்பிகை என்றும் மங்களேஸ்வரி என்றும் அழைக்கப்படுகிறாள் அம்பிகை. கும்பகோணத்தில் சோமநாதன் என்பவர் தனது மனைவி, மகன் மற்றும் மகளுடன் வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் இவரது வீட்டுக்கு வந்த ஜோதிடர், உங்கள் மகள் மங்களா 16வது வயதில் விதவையாகி விடுவாள் என கூறினார். அதை கேட்ட சோமநாதன் வருந்தினார். சிறிது காலத்தில் தஞ்சைக்கு அருகே உள்ள திட்டையில் உள்ள ஒருவருக்கும் மங்களாவிற்கும் திருமணம் நடைபெற்றது. திட்டைக்கு வந்த நாள் முதல் மங்களா தனது கணவன் நீண்ட நாள் வாழ வேண்டும் என திட்டையில் உள்ள லோகநாயகி அம்மனை வணங்கி வந்தாள். பௌர்ணமி தினத்தன்று யமன் மங்களாவின் கணவனின் உயிரை பறிக்க நெருங்கினான். இதனை அறிந்த அலறி துடித்த மங்களா லோகநாயகி அம்மனை சரணடைந்து, யமனிடம் இருந்து என் கணவனின் உயிரை காப்பாற்றி எனக்கு மாங்கல்ய பிச்சை கொடு என்று கண்ணீர் மல்க வேண்டினாள். அவளது பிரார்த்தனைக்கு மனமிறங்கிய லோகநாயகி மங்களாவின் கையில் விபூதியை கொடுத்து, இதை யமன் மீது இடு, உன் கணவன் நீண்ட ஆயுளுடன் இருப்பான், நீயும் நீண்ட நாட்கள் தீர்க்க சுமங்கலியாக வாழ்வாயாக என ஆசி கூறி மறைந்தாள். மங்களாவும் இறைவியின் ஆணைப்படியே செய்தாள். யமன் மறைந்தான். பின்னர் மங்களா நீண்ட நாட்களாக தீர்க்க சுமங்கலியாக வாழ்ந்தாள். மாங்கல்ய பிச்சை கொடுத்ததால் இத்தலத்தின் அன்னை மங்களாம்பிகா, மங்களேஸ்வரி என அழைக்கப்படுகிறார். இவ்வாறு பல்வேறு சிறப்புகள் பெற்ற இறைவி இறைவனுக்கு நிகராக மிக உயர்ந்த பீடத்தில் அமர்ந்துள்ளார். சிவனில்லையேல் சக்தி இல்லை, சக்தி இல்லையேல் சிவனில்லை, ஆண் பெண் சமத்துவத்துக்கு அற்புத உதாரணமாக அம்மன் இத்திருத்தலத்தில் கோவில் கொண்டுள்ளாள். அம்மன் சந்நிதிக்கு எதிரே விமானத்தில் மேஷம் முதல் மீனம் வரையான
12 ராசிகளுக்குரிய சின்னங்களும் பொறிக்கப்பட்டுள்ளன. பக்தர்கள் தோஷம் நீங்க தங்கள் ராசிக்கு கீழே நின்று அம்மனை பிரார்த்தனை செய்து கொண்டால் தோஷங்கள் நீங்கி நலம் பெறுவார்கள் என்பது ஐதீகம். நவகிரகங்களில் மகத்தான சுபபலம் கொண்டது குரு. தான் இருக்கும் இடத்தை விடவும் தான் பார்க்கும் இடங்களை தன் பார்வை பலத்தால் சுபமாக்கும் தன்மை கொண்டவர் குரு பகவான். ராகு, கேது, சனி, செவ்வாய், புதன், சுக்கிரன் போன்ற கிரகங்களினால் வரும் தோஷங்களை தமது பார்வை பலத்தினால் குறைக்கும் சக்தி படைத்தவர். எனவேதான் குரு பார்வை கோடி நன்மை என்ற பழமொழி ஏற்பட்டது. இத்தகைய குரு பகவான் திட்டை வசிஷ்டேஸ்வரர் ஆலயத்தில் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் இடையில் ராஜகுருவாக எழுந்தருளி அருள்பாலித்து வருகிறார். குரு பகவான் ராஜ மந்திரியாக மதி நிறைந்த அமைச்சர் என்ற அந்தஸ்தில் உள்ளவர் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. இவருக்கு இத்தலத்தில் ஆண்டுதோறும் குரு பெயர்ச்சி விழாவும் அதனையொட்டி லக்ஷார்ச்சனையும் குரு பரிகார ஹோமங்களும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. இங்குள்ள குரு பகவானை வேண்டினால் கல்வி, செல்வம், பொருட்செல்வம், குழந்தை செல்வம் உட்பட அனைத்து செல்வங்களும் எளிதில் கிட்டும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. தன் மாமனார் தக்ஷனால் தினம் ஒரு கலையாக தேய்ந்து அழியும் சாபம் பெற்றார் சந்திர பகவான். தினமும் தேய்ந்து கொண்டே வந்த அவர் திங்களூர் வந்து கைலாயநாதரை வணங்கி தவமிருந்தார். கைலாயநாதரும் சந்திரனின் சாபத்தை நீக்கி 3ஆம் பிறையாக தனது தலையில் சந்திரனை அணிந்து கொண்டார். திங்களூரில் தன் சாபத்தை போக்கிய சிவபெருமானுக்கு திட்டையிலே தன் நன்றிக்கடன் செலுத்துகிறார் சந்திரன். இறைவனுக்கு மேலே சந்திரகாந்த கல்லாக அமர்ந்து காற்றில் இருந்து ஈரப்பதத்தை ஈர்த்து ஒரு நாழிகைக்கு ஒரு சொட்டாக இறைவனுக்கு நித்யாபிஷேகம் செய்கிறார். 24 நிமிடங்களுக்கு ஒரு முறை இறைவன் மீது ஒரு சொட்டு நீர் விழுவதை இன்றும் காணலாம். உலகில் வேறு எந்த சிவாலயத்திலும் காண முடியாத அற்புதம் இது. மகாவிஷ்ணு ஒரு சமயம் யோக நித்திரையில் இருக்கும்போது மதுகைடவர் என்ற 2 அரக்கர்கள் தோன்றி தேவர்களை துன்புறுத்தினார்கள். நித்திரை அகன்று எழுந்த மகாவிஷ்ணு அசுரர்களை எதிர்த்து போர் புரிந்தார். அப்போது விஷ்ணு தன் பலம் குறைவதை உணர்ந்தார். தன் பலத்தை புதுப்பித்து கொள்ள திட்டையில் தன் சக்கராயுதத்தால் ஒரு குளம் உருவாக்கி அதில் நீராடி இறைவனை வழிபட்டார். அதனால் பலம் ஏற்பட்டு அரக்கர்களை அழித்தார். மகாவிஷ்ணுவால் உருவாக்கப்பட்ட திருக்குளம் சக்கர தீர்த்த குளம் என்று அழைக்கப்பட்டு வருகிறது. தஞ்சையிலிருந்து கும்பகோணம் செல்லும் சாலையில் பள்ளியகிரகாரம் என்ற பகுதியிலிருந்து திட்டைக்கு சாலை பிரிந்து செல்கிறது. தஞ்சையிலிருந்து அடிக்கடி பேருந்து வசதியும் உள்ளது. மங்களாம்பிகை உடனாய அருள்மிகு வசிஷ்டேஸ்வரர் என்னும் திருத்தலத்திற்கு சென்று குருவருளை பெறுவோம். சர்வாஜனா சுகினோ பவந்து.